அட என்ன இப்படி மழை பெய்யுது? இப்படியே மழை பெஞ்சிட்டே இருந்தா என் ரெண்டு பசங்களும் நனைஞ்சிடுவாங்க. இப்பவே கொஞ்சம் நனைஞ்சிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபீவர் தான் வரும். சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணணுமே. இந்த சைட் காகமும் மழையில நனைஞ்சிட்டு இருந்தது. என்ன இப்படி மழை பெஞ்சிட்டே இருக்கே, என்ன பண்றதுனே புரியல. இந்த டிண்டு குருவி கண்டிப்பா ஏதாவது செய்யும். எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு கூண்டை கட்டும். அந்த கூண்டுக்குள்ள நாமளும் போய் இருந்துடலாம். மழை நிக்கிற வரைக்கும் டிண்டு குருவி கூடவே நாமளும் போய் இருப்போம். டிண்டு குருவி மழையிலிருந்து பசங்களை காப்பாத்துறதுக்காக ஏதாவது இடம் தேடி கிளம்புச்சு. கொஞ்ச தூரம் போன பிறகு அதுக்கு ஒரு அம்பரல்லா கண்ணுக்கு தெரிஞ்சது. அட இது சூப்பரான பொருளாச்சே. இதை எடுத்துட்டு போய் நாம கூடுக்கு மேல வச்சோம்னா எந்த மழை தண்ணியும் உள்ள வராது. டிண்டு அந்த அம்பரல்லாவை எடுத்துட்டு கூடுக்கு போனது. அதை கூடுக்கு மேல வச்சது. மழை தண்ணி எதுவும் உள்ள வரல. டிண்டு குருவி ரொம்ப சந்தோஷமா, அட நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனி எந்த மழை தண்ணியும் உள்ள வராது. நாம சந்தோஷமா இருக்கலாம். இதை பார்த்ததோ காகம், அட டிண்டு என்ன வச்சிருக்கு அதோட கூடுக்கு மேல? எந்த மழை தண்ணியும் அதுக்குள்ள வரலையே. காகம் டிண்டு குருவி கிட்ட போனது. டிண்டு என்ன வச்சிருக்க நீ உன் கூடுக்கு மேல? ஒரு மழை தண்ணி கூட உள்ள வரலையே. எனக்கும் ராஜுக்கும் கொஞ்சம் இடம் தரியா? காகம், இது எனக்கு வழியில தான் கிடைச்சது. இதை வச்சு நான் இந்த மழை காலம் ஃபுல்லா ஓட்டிடுவேன். எந்த மழை தண்ணியும் உள்ள வராது. நீயும் போய் பேசாம ஏதாவது தேடு, உனக்கும் கிடைக்கும். உனக்கே தெரியும் இது குட்டி கூடு. இதுக்குள்ள எங்க இடம் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் வரதுக்கு. நீயும் போய் ஏதாவது தேடு, கண்டிப்பா உனக்கும் ஏதாவது பொருள் கிடைக்கும். காகம் கோவமா அதோட கூடுக்கு திரும்பி வந்தது. பசங்களா, நமக்கு சாப்பிட்றதுக்கு எந்த தானியமும் இல்லை. நான் போய் தானியம் தேடிட்டு வரேன். நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கணும். மழையில எங்கும் போயிடக்கூடாது, சரியா? டிண்டு குருவி பசங்க கிட்ட சொல்லிட்டு தானியம் தேட கிளம்பினது. டிண்டு குருவி போனது காகம் பார்த்துட்டு இருந்தது. டிண்டு குருவி போயிடுச்சு. பேசாம நாம போய் அந்த அம்ப்ரெல்லாவை கொண்டு வந்து நம்ம கூடுக்கு மேல வச்சுக்கலாம். டிண்டு வந்து கேட்டா பார்த்துக்கலாம். காகம் போயிட்டு அந்த அம்ப்ரெல்லாவை கொண்டு வந்து அதோட கூடுக்கு மேல வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தது. அப்பாடா, எந்த மழை தண்ணியும் வரலையே. டிண்டு திரும்ப வந்த பிறகு அதோட பசங்க மழையில நனையறத பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா காகம் அதோட அம்ப்ரெல்லாவை கொண்டு போய் அதோட கூடுக்கு மேல வச்சுட்டு இருந்தது. டிண்டு கோவமா காகம் கூடு கிட்ட போனது. காகம் அண்ணன், நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியே இல்லை. இப்படி என்னோட அம்ப்ரெல்லாவை எடுத்து நீ உன்னோட கூடுக்கு மேல வச்சிட்டியே. இல்ல டிண்டு, நான் ஒன்றும் உன்கிட்ட இருந்து எடுத்துட்டு வரல. வேகமா காத்தடிக்கிறப்ப அது பறந்து போயிடுச்சு. நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு என்னோட கூடுக்கு மேல வச்சிட்டேன். டிண்டு குருவி அதோட ரெண்டு பசங்களை கூட்டிட்டு அங்கிருந்து பறந்தது. அப்போ அதுக்கு ஒரு மரத்துல பெரிய ஓட்டை தெரிஞ்சது. அந்த ஓட்டைக்குள்ள போய் உட்கார்ந்துக்குச்சு. ஒரு மழை துள்ளி கூட அந்த ஓட்டைக்குள்ள வரல. அதனால அதோட பசங்களோட அது ரொம்ப சேஃபா உட்கார்ந்துட்டு இருந்தது. கழுகு அதோட கூடுக்கு திரும்பி வரப்ப அந்த இடத்துல எதுவும் இல்லை. அட, நான் இங்க ஒரு அம்ப்ரெல்லா வச்சுட்டு போயிருந்தேனே, என் கூடு நனையாம இருக்க. எங்க அதை இப்ப காணுமே? மழையில வேகமா காத்தடிக்கிறதுனால எங்கேயாச்சும் பறந்து போய் விழுந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் அதை தேடிட்டு வருவோம். கழுகு அம்ப்ரெல்லாவை தேடி கிளம்பினது. அது ரொம்ப தூரம் தேடிட்டே வந்ததுல காகத்தோட கூடுக்கு மேல அம்ப்ரெல்லா இருக்கிறத பார்த்துட்டு அங்க வந்தது. கழுகு கோவமா வந்து, என்ன பண்ணி வச்சிருக்க காகம் நீ? என்னோட கூடுக்கு மேல இருந்த அம்ப்ரெல்லாவை கொண்டு வந்து நீ உன்னோட கூடுக்கு மேல வச்சிட்டியா? உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. ஐயையோ, இது கழுகோட அம்ப்ரெல்லா போல. இப்ப நான் என்ன பண்றது? கழுகு கோவமா காகத்தை நல்லா போட்டு அடிச்சது. அதோட அம்ப்ரெல்லாவோ கொண்டு போனது. மழையில காகம் நல்லா நனைஞ்சது. டிண்டுவும் அதோட பசங்களும் ரொம்ப சேஃபா அந்த மரத்துக்குள்ள இருந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.